விரைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அஞ்சலி, டி-ஷர்ட் எடு. டி-ஷர்ட் என்ன சொன்னீங்க? சரி விடு, நானே எடுத்துக்கிறேன். எங்க அவனை காணோம்? ஒருவேளை வெளியில ஓடிட்டானா? நம்ம கர்ப்பம் இல்லைங்கிறது இந்த மகேஷ்க்கு தெரிஞ்சு போச்சு. எப்படி சமாளிப்போம்? இலக்கியா, என்ன இலக்கியா சைலண்டா உட்காந்துருக்க? என்னாச்சு இலக்கியா? இலக்கியா, ஏய் இலக்கியா, ஏய் என்ன எந்த அசைவமே காணும்? ஒருவேளை ஆழ்ந்த தியானத்துக்கு போயிட்டாலோ? எப்படி எழுப்புறது? இப்ப சுயநினைவு வந்திருக்குமே. இது சரிப்பட்டு வராது. இனி அதிரடி ஆக்ஷன் தான். மேடம், கொஞ்சம் தள்ளி உட்கார்றீங்களா? இப்ப பாரு கௌதம், ஏங்க என்ன பண்ண போறீங்க? பாத்தியா, இப்ப மட்டும் பேச்சு வருது. இப்போ உனக்கு என்ன பண்றேன் பாரு. ஐயோ கௌதம், ஐயோ ஐயோ அம்மா, அம்மா, என்னாச்சு? என்னங்க ஆச்சு? என்னாச்சு? மாட்டிக்கிட்டியா? மாட்டிக்கிட்டியா? அதான் உங்களுக்கு ஒண்ணும் ஆகல. விடுங்க, நான் போணும். எங்க ஓட பாக்குற? என்னாச்சு உனக்கு? ஏன் டல்லா இருக்க? இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். என் செல்லத்தை பத்தி எனக்கு தெரியாதா? நீ கண்ணாடி மாதிரி. உன் மனசுல இருக்கிறத உன் முகமே காட்டி கொடுத்துரும். ஒன்னும் இல்ல கௌதம். சும்மா சொல்லாத. அந்த எஸ்எஸ்கேவை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கியா? கொடுக்க மாட்டேன். கௌதம், அத நினைச்சாலே உடம்பெல்லாம் நடுங்குது. அந்த சாமியார் மட்டும் பொம்மைய புடுங்கிட்டு போலனா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஒரே செகண்ட்ல நம்ம 2 பேரும் வெடிச்சு சிதறி இருப்போம். கௌதம், என்னால சரியா தூங்க முடியல. டக்குன்னு முழிப்பு வந்துடுது. பயத்துல உடம்பு ஃபுல்லா வேர்த்திடுது. எந்த நேரமும் எனக்கு அதே நினைப்பாவே இருக்கு. அந்த பொம்மை நம்ம உயிரை எடுக்கிற எமன்னு தெரியாம நமக்கு பொறுக்க போற குழந்தையா நினைச்சு அதுகிட்ட விளையாடிட்டு இருந்தேனே, அந்த கடவுள் தான் நம்மளை காப்பாத்தி இருக்காரு. அந்த சாமியார் கிட்ட போக வேண்டான்னு நீங்க அவ்வளவு சொன்னீங்க. நான் தான் கேட்கல. உங்க உயிருக்கு ஒள வச்சிருப்பேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கௌதம். இலக்கியா, இப்ப எதுக்கு அதே நினைச்சுக்கிட்டு இருக்க? விடு. அதான் நாமளும் அந்த எஸ்எஸ்கேக்கு உயிர் பயத்தை காமிச்சிட்டோம்ல. அவன் நடுங்கின நடுக்கத்தை பார்த்தல்ல, இனி நம்ம பக்கமே வரமாட்டான். நீ கூலாரு ப்ளீஸ். இருந்தாலும் கௌதம், அந்த எஸ்எஸ்கே திருந்துற ஜென்மமே கிடையாது. பதிலுக்கு பல மடங்கா
பழி வாங்க நினைக்கிறவன் ஈவு இறக்கம் இல்லாத பாவி அவன். இந்நேரம் நிச்சயமா நம்மள ஏதாவது செய்யணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருப்பான். நீங்க வேணா பாருங்களேன். நீ எதுக்கு அதையே கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க? நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது. நடக்கும் நடக்கும். அந்த எஸ்எஸ்கே நடத்துவான். ஏதோ அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு என் உள் மனசு சொல்லுது. கௌதம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கௌதம். ஏய் இலக்கியா, என்ன 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 பேச்சுது? ஏன் இப்படி பயப்படுற? உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. இந்த பாரு, அவன் நம்மள அழிக்க திட்டம் போட்டாலும் கடவுள் அதை நடக்க விடல. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் நம்ம பக்கம் இருக்காருன்னு அர்த்தம். அவர் நமக்கு எதுவும் நடக்காம பாத்துப்பாரு. நீ தைரியமா இரு. நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.